எல்லாராலையும் இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாது. சுவாமியோட திருவருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். மேனகிக்கு சாப விமோச்சனம் பெற்ற இடம் இது. குருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு இந்த சிவனை பூஜை பண்ணதா ஒரு ஐதீகம். பரிகாரமே செய்யாமல் ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு தலம்னா இந்த பாடி திருவள்ளிதாயம் தான். குரு நம்மளை அழைச்சாதான் இந்த கோயிலுக்கு வர முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் லைஃப்பில் இந்த குரு ஸ்தலத்தை பார்க்க வேண்டிய ஒரு கோவில். நினைச்சது நடக்கும். என்ன நினைச்சிட்டு வரமோ நல்லா நடக்கும். இங்க போறவங்களுக்கு துன்பம் எல்லாம் நீங்கும், கல்யாண தடை விலகும், குழந்தை பேர் கிடைக்கும். நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு பகவானோட சக்தி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர், ஆலங்குடி இதெல்லாம் போன பலன் இங்கே கிடைக்கும். எதை நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும். அதை நினச்சிட்டு வந்தீங்கனாலே இது நடக்காமல் போகாது. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாமகே கவிங்கவீனாம் முகமத்ரவத்தபம் ஜேட்டராஜன் பிரம்மணான் பிரம்மணஸ்பதஹான ஸ்ருண்மன் ஹோதிபித்ரீ தசாதனம் ஸ்ரீ மகாகணபதி மூர்த்தகே நம. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இந்த திருவள்ளுதாயம் க்ஷேத்திரமானது மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் இங்கே கருங்குருவி வடிவத்தில் பூஜை பண்ணதாக வரலாறு. அந்த கருங்குருவி பேர் வலியன் பூஜை பண்ணதால் வலிதாயம்னு பேர். தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் இங்கே பாடல் பாடியிருக்கா. பிரகஸ்பதி குரு, ஆஞ்சநேயர் இவெல்லாம் இங்கே பூஜை பண்ணியிருக்கா. குரு பகவான் பூஜை பண்ணதுனால திருச்செந்தூர், ஆலங்குடி, தென்குடி சிட்டுக்கு சமானமான கோவில். குருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு இந்த சிவனை பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகம். அதனால் இங்கே வியாழக்கிழமையில் எல்லாரும் 9 வாரம், 11 வாரம், 21 வாரம் அந்த மாதிரி கடலை மாலை சாத்தி, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குருக்கு பிரீதி பண்ணால் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, வீடு வாங்கணும், வரணும்னா குருவருள் கிடைக்கும். குருவருள் இருந்தால் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். சாதாரணமாக கோச்சாரான்றது குரு பகவான் 2, 4, 6, 8 இருந்தாக்கா குரு பலன் இல்லைன்னு சொல்லுவாள் கோச்சாரத்தில். அந்த மாதிரி குரு பலன் இல்லாதப்போ வாரம் இங்கே அந்த குரு பவர் ஏற்றிண்டா நமக்கு அந்த தலங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். வாரம் கோயிலுக்கு வந்தால் குருவோட அருள் கிடைக்கும். இந்த இடத்துல இப்போ பிரம்மனோட பொண்களான கமலை, வள்ளி விநாயகர் இங்கே திருமணம் புரிஞ்சிருக்காரு. இந்த இடத்துல கல்யாணம் ஆனோம்னா அந்த கல்யாண கணபதிக்கு 3 மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணால் கல்யாணம் நடக்கும். மற்றபடி ஜாதகத்தில் வேறு தோஷங்களோ, ராகுவோ சனியோ வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரமோ அதையும் பண்ணணும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்ன, அதனால் அந்த பரிகாரமும் பண்ணிக்கணும். இங்கே வந்தால் இங்கே ஒரு குருவார் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும்னு ஒரு சிறப்பு. குரு பார்த்தா தான் வர முடியும் இங்கே. அதனால் குருவர்கள் இங்கே வந்தால் கிடைக்கும். இது கஜப்பிரஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலத்தானம் சுவாமி இருக்கிறது, திருவல்லீஸ்வரர் இருக்கிறது. சுவாமி பேர் திருவல்லீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. இது சுவாமிக்கு அம்பாளுக்கு நேராக மேலே நவக்கோணம்னு இருக்குது. அந்த நவக்கோணத்தில் அஷ்டலக்ஷ்மி, அஷ்டதிக் பாலகர் இருக்கா. அங்கே நின்று சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணாலும் ஒரு சிறப்பு. சுசீந்திரத்தில் நவகிரகம் மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே அந்த ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. விஷ்ணு இங்கே பூஜை பண்ணி தான் ஒரு முருகர் எதிர்க்க விஷ்ணுவே இருக்கார். அருணகிரிநாதர் ஒரு திருப்பழப்பாளர் இருக்கார். அதனால் முருகர் இங்கே ரொம்ப சிறப்பாக விழாலாம் நடக்கும். தைக்கிருத்திகை போல் குரு பயிற்சி விழா சிறப்பாக ஹோமம் இதெல்லாம் நடக்கும். பிரம்ம உற்சவம் இப்போ சித்ரா பௌர்ணமியில் தீர்த்தவாரி. நட்சத்திர கோயில், திதி கோயில்னு சொல்லுவாள். அதில் இது திதி கோயில். பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், கார்த்திகை பௌர்ணமியில் தீபம், மார்கழி பௌர்ணமியில் நடராஜர் புறப்பாடு. அந்த மாதிரி அந்த பௌர்ணமி சிறப்பான கோவில் இது. மேனகிக்கு சாப விமோச்சனம் பெற்ற இடம் இது. இந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு, அக்னி பூஜை பண்ணியிருக்காரு, யமன் பூஜை பண்ணியிருக்காரு. எல்லாரும் இங்கே பூஜை பண்ணியிருக்கா. இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணால் அந்த சாபம் போகும்னு ஐதீகம். அவெல்லாம் பூஜை பண்ணியிருக்கா. அந்த க்ஷேத்திரத்தில் நம்மளாம் இங்கே வணங்கினா நல்லது. திருஞான சம்பந்தர் பாடல் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்காரு. பாம்பன் சாமி பாடியிருக்காரு. வள்ளலார் சுவாமி பாடியிருக்காரு. இங்கே அவெல்லாம் போன இடத்துல நம்மளாம் போனால் நல்லது.
இந்த கோயிலோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இந்த கோயிலை வந்து பூஜை செஞ்சுருக்காரு லிங்க வடிவத்தில். 2000 வருடம் பழமையான கோவிலுங்க. இந்த கோயிலில் வந்து 2000 வருடம் பழமையான கோவில். அதுக்கு முந்தையும் சொல்கிறாங்க. குரு ஸ்தலமாக மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 30/6/2004 அப்போ தான் வந்து குரு ஸ்தலமாக மாறி இருக்குது. குரு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பார்த்தீங்கன்னா கோடி நன்மை அப்படின்னுவாங்க. குருவோட பலன் இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும். குருவால் வந்து பல விஷயங்கள் மாற்றங்கள் வந்து நிறைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து ஒரு துறையில் இருக்கிறவங்க ஒரு அரசியலோ சினிமாவோ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பார்வையான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது வந்து குரு பார்வையாக தான் இருக்கும். குருவோட சிறப்பு தான் இந்த கோயிலில் அதிகபட்சம். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து சாப விமோச்சனம் தலன்றதாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வந்து தடங்களாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு தலம். இப்போது வந்து நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்கும் அல்லது ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு ஒரு தடங்களுக்கான காரணங்களே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாபம் தான். எல்லார் லைஃப்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாபம் வந்து ஒரு கிராஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தால் யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்லை போன பிறவிலையோ இல்லை இந்த பிறவிலையோ வந்து சாபம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ரெண்டுகளுக்குள்ளோட வந்து பிரிஞ்சிருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தால் அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லா லைஃப்லேயும் நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு தலம் தான் அந்த சாபம். அதாவது வந்து பரிகாரமே செய்யாமல் ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு தலம்னா இந்த பாடி திருவள்ளிதாயம் தான். இதில் வந்து குரு வந்து ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா குருவுக்கு ரொம்ப வந்து சிறப்பான அர்ச்சனை நடக்கும். இங்கே வந்து எல்லாமே யாகசாலை இருக்குது. இவர் இந்திரன் வந்து பூஜை செஞ்சுருக்காரு. சூரியன் சந்திரன் 2 பேருமே வந்து இங்கே பூஜை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் உள்ள வந்து சிறப்பான ஒரு லிங்கம் இருக்குது. பூஜை செஞ்ச எல்லா வரலாறு விஷயங்களும் வந்து உள்ளே இருக்குது. முக்கியமான நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. நிறைய வந்து இந்த கோயில் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. பாடி சென்னையில் இருக்கிற கோயிலே குரு ஸ்தலமான இருக்கிற கோயில் வந்து இந்த கோவில் தான். இந்த குரு ஸ்தலம் வந்து இந்த குரு பார்வை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு நிறைய துறைகளில் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கான ஒரு கோயிலாக நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு சமீப காலமாக ஒரு 5 வருஷமாக அதிகமாக ஆகிட்டுருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக இந்த பாடியில் இருக்கேன். ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நன்மைகள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதால பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராகவே வரதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இந்த குரு கோயிலுடைய நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த வியாழக்கிழமையில் பூஜை பண்ண நம்ம ரெகுலராக வர நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து தடங்களாக இருக்கோ எந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் வந்து மாறி இருக்குது. எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து. எல்லாருமே வந்து சென்னையில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரணும். 2வது வந்து திருச்செந்தூர் ஆலங்குடி அந்த கோயிலுக்கு இணையான ஒரு கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி திருவள்ளிதாயம் தான். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற குருஸ்தலம் வந்து 2வது குருஸ்தலம். இங்கே வந்து அந்த அஸ்திரம் அப்புறம் வந்து குருவுக்கு வந்து மூக்கல்லை தேங்காய் புஷ்பம் இந்த மாதிரி எல்லாமே வந்து குருவுக்குன்னு தனியாக ஒரு செட்டாகவும் வந்து இங்கே குருவுக்குன்னே தனியாக வந்து பூஜை பண்ணுவாங்க. அதில் வந்து பார்க்கும்போது குருவுக்கான ஒரு சிறப்பான எல்லா விஷயமும் நடக்குது. எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து இந்த குரு ஸ்தலத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில். என் லைஃப்பில் வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நீங்கள் திருச்செந்தூர் ஆலங்குடி இதெல்லாம் போன பலன் வந்து இங்கே கிடைக்கும். 2வது வந்து சாப விமோச்சனம். நமக்கு சாபம் யாரால் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தடைப்படும். அந்த தடைப்படுறதுக்கான காரணங்கள் நமக்கே தெரியாமல் இருக்கும். அதுதான் வந்து சாப விமோச்சனம் பெறக்கூடிய தளத்தில் தான் நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வந்து கல்யாணமாக இருக்கலாம், குழந்தையால் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரையிலையும் குரு நம்மளை அழைச்சா தான் வந்து இந்த கோயிலுக்கு வர முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய ஜாதகத்தில் வந்து அந்த குருவுடைய தடங்கள் ஏதாவது இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரும்போது அது வந்து நிவர்த்தி ஆகும். இந்த கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கனாலே எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டெப்பாக நமக்கு மாறிக்கிட்டு இருக்கும். நிறைய நல்ல விஷயத்துக்கான ஒரு கோவிலாக தான் இது எல்லாருக்கும் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக இப்போ வந்து அதிகமான ஒரு பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எல்லா நன்மைக்குரிய ஒரு கோயில்னால் அது வந்து இங்கே சென்னையில் இருக்கிற பாடி கோயில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஏற்றமான ஒரு நிறைய சிறப்பான மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு கோவில். எல்லாரும் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்னுடைய பேர் GM அருணாச்சலம். ஹலோ வணக்கம். நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். தங்கம் காலனி 2nd ஸ்ட்ரீட்டு. பேர் சாந்தி. சரிங்களா? இந்த கோயிலுக்கு நான் வாரம் தவறாமல் வருவேன். 1990லேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு எப்போவுமே எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்ருக்கு.
என் பையன் படிக்கிற காலத்துலேருந்து ஒவ்வொரு வியாழனும் இங்கே வந்து விளக்கு போட்டு பூஜை பண்ணி நம்ம எல்லோரும் செய்ய நல்லா வச்சுருக்கோம். நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன், இப்போ ரொம்ப நல்லா இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு எங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த சமயத்துலலாம் அவ்வளோ கூட்டம் கிடைந்ததே கிடையாது. இப்போ மக்கள் எல்லாம் பார்க்க சும்மா ஜனங்க அந்த ஆலங்குடி அந்த சைடு இந்த திருச்செந்தூர் குரு பகவான் எல்லா சைடில் இருக்கிற கூட்டம் பூராமே இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பகவானோட சக்தி பயங்கரமாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கு மேலே கூட்டம். அந்த சமயத்தில் கூட நாங்கள் வந்தோம், விடாமல் கிடையாது. அது எப்போவுமே சரி, நாங்கள் விடுறது கிடையாது இந்த குரு பகவானை. அதே மாதிரி உள்ள சிவன், அம்பாள், உள்ளே இருக்கிறது பைரவர் எல்லாருமே அற்புதமானது. எதை நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும். அதை நினச்சிட்டு வந்தீங்கனாலே இது நடக்காமல் போகாது, அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பக்தி இருக்கிறதுனால நான் வந்துட்டுருக்கேன், தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்போவும் பாருங்கள் வயசாகிடுச்சு, அப்போ கூட வந்துட்டு தான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரோம். என் பேர் வெங்கடேஸ்வரி. இந்த கோயிலுக்கு ரொம்ப 20 வருஷமாக வரோம். நாங்கள் நினச்சது நடக்கும். என்ன நினச்சிட்டு வரோமோ நல்லா நடக்குது. எங்கள் பொண்ணுக்கு இங்கே வந்து தான் கல்யாணம் ஆச்சு. இது குருஸ்தலம், 1000 காலத்து பழையங்காலத்து கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். என்ன வேண்டிக்கிட்டு வரோமோ அது கண்டிப்பாக நடக்குது. இது இங்கே வந்து அனுபவபூர்வமாக நடந்ததுனால சொல்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். உங்களுக்கு என்ன வேண்டிட்டு வரீங்களோ அது நல்லா நடக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாடி திருவள்ளிதாய கோயிலிருந்து பேசுகிறேன். இந்த திருவள்ளிதாய பெருமான் ஜெகதாம்பிகை உடனுரையாகிய திருவள்ளிதாய கோயில் இது. வள்ளிநாய பெருமான் வந்து ரொம்ப கருணையானவர், இரக்கமானவர். இங்கே வந்து போகிறவங்களுக்கு வந்து துன்பமெல்லாம் நீங்கும், கல்யாண தடை விலகும், குழந்தை பேர் கிடைக்கும், தொழில் பிஸ்னஸ்லலாம் நல்லா வராங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே குருஸ்தலத்துக்கு வரவங்களும் 9 வாரம் வந்து சுண்டல் மாலை போட்டு வேண்டிட்டு போகிறவங்களும் நல்லா இருக்குது, தொழிலில் முன்னேற்றமாக இருக்குது, இங்கே வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுவாமி ரொம்ப கருணையானவர். எல்லாராலையும் இந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. நிறைய பேர் வருவாங்க, ஆட்டோவில் பெரிய பெரிய கார்லலாம் கூட வருவாங்க, ஆலயம் பூட்டிடும், இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால வெளியே போயிடுவாங்க. சுவாமியோட திருவருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இங்கே திருவருளும் இருக்குது, குருவருளும் இருக்குது. அவரவர் வினைக்கு ஏற்பதான். சிலவங்க வந்து ஒரு நாள் வேண்டிட்டு போன உடனே கூட சக்ஸஸ் ஆகுதுன்னு மறுநாள் 4 பேரை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு நடந்தது என் நண்பனுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சுவாமி வந்து ரொம்ப கருணையவர். நம்பிக்கையோட வந்து வணங்கிட்டு போறவங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.